கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இப்பொழுதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானித்து அதன் மூலமாய் தேவன் தருகிற நல்ல சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள தேவன் நம் கிருபை பாராட்டுவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் 27 வசனம். பென்யமீன் பீறுகிற ஓனாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில்தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். இதிலே வாசிக்கிறோம், யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதை அந்த 49 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 12 பிள்ளைகளையும் ஒவ்வொருவருக்கும் உரிய ஆசீர்வாதங்களை சொல்லி, இது ஒரு வாழ்த்துதல் என்று சொல்றதை விட ஒரு ப்ராப்பசி வேர்டுன்னு சொல்லலாம். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை யாக்கோபு எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறார். இங்கே 27 வசனத்தில் வாசிக்கிறோம், பென்யமீன் பீறுகிற ஓனா என்று சொல்லுகிறார். இந்த பென்யமீன் மாத்திரம்தான் எல்லா பிள்ளைகளும் வீட்டில் பிறகுறாங்க, இவர் மட்டும் ரோட்டில் பிறந்த மாதிரி. எப்ராத்தாவுக்கு வருகிற வழியிலே ஆதியாகமம் 35 வாசிக்கிறோம், அவர்கள் எப்ராத்தாவுக்கு வருகிற வழியிலே ராகேலுக்கு பிள்ளை பிறக்குது. கடைசி பிள்ளை யாக்கோபுடைய முதிர் வயதில் பிறந்த ஒரு பிள்ளை. ராகேல் யோசேப்பு பிறக்கும் போதே ரொம்ப எதிர்பார்ப்போடு பெயர் வச்சாங்க, கர்த்தர் இன்னும் எனக்கு ஒரு பிள்ளையை தருவார். நெடுநாள் ஏக்கம், கர்த்தர் எனக்கு பிள்ளையை தரணுங்கிறது ராகேலுடைய ஏக்கம். அந்த ஏக்கத்தின்படி கர்த்தர் ராகேலுக்கு யோசேப்பை தந்தாரு. இன்னொரு பிள்ளையும் வேணும்னு சொல்லி வாஞ்சிச்சாங்க. அதன்படியே ஆண்டவர் பென்யமீனை கொடுத்தாரு. ஆனால் என்ன துரதிர்ஷ்டம்னா, பென்யமீன் பிறந்த உடனே ராகேல் மரிச்சு போயிட்டாங்க. முகத்தை கூட ராகேல் அம்மா பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் சாகும்போது ஒரு பெயர் வைக்கிறாங்க. ஆதியாகமம் 35 வாசிக்கிறோம், பெனோனி அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. துக்கத்தின் மகன், இல்லைன்னா துரதிர்ஷ்டவசமான மகன் என்று பெயர் வைக்கிறாங்க. ஆனால் இந்த பேர் யாக்கோபுக்கு பிடிக்கல. எல்லா பிள்ளைகளுக்கும் ராகேலும் லேயாலும் தான் பேர் வைக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைக்கும் அப்படிதான் ராகேல் அம்மா பேர் வச்சாங்க. ஆனால் யாக்கோபு அந்த பேரை மாற்றுறாரு. அவன் பென்யமீன், பெனோனி அல்ல. அவன் ஆசீர்வாதத்தின் மகன், இல்லை என்றால் என் உண்மையான அர்த்தம் என்றால் என் வலதுகரத்தின் மகன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு பேரை மாற்றார். இப்போ பென்யமீனை வாழ்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்போ சொல்றார், பென்யமீன் பீறுகிற ஓனாய், அவன் காலையில இரையை பட்சிப்பான், மாலையில தன் கொள்ளையை பங்கிடுவான் என்று சொல்லுகிறார். எனக்கு அதுல ஒரு வார்த்தை பிடிச்சிருந்துச்சு, காலையில அவன் இரையை பட்சிப்பான் என்று. இதை நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் காலையில இரையை பட்சிப்பான். இரை என்பது உணவு. வீட்டில் கோழிகள்லாம் வளர்த்தா சொல்லுவோம், கோழிக்கு இறவை அப்படின்னு. இறை என்பது உணவை காட்டுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு எது இறை தெரியுமா? கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய சமூகமும் கர்த்தருடைய பிரசன்னமும் தான். இதை நம்ம வாழ்க்கையில் அனுபவித்து வாழ தெரியணும், ருசிச்சு வாழ தெரியணும், அதை உணர்ந்து வாழ தெரியணும். அவன் காலையில் அவன் இறையை பட்சிச்சிருவான். ஏனென்றால் காலையில் இறையை பட்சிச்சாச்சான், காலையில் அவனுடைய வேலையை செஞ்சு மாலையில் கொள்ளை அவன் பங்கிட முடியும். அதுக்கு தேவையான இறையை அவன் காலையில் எடுத்துக்கிடுவான். ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னம் நமக்கு உணவா மாறணும். ஒவ்வொரு நாளும் இந்த உணவு இல்லாமல் ஆத்மாவுக்கு சரீரத்திற்காக அநேக உணவுகள் எடுத்துக்கொள்கிறோம். டாக்டர்கிட்ட கூட போனால் சிலர் சொல்வார், உங்களுக்கு கால்சியம் குறையா இருக்குது, சிலர் விட்டமின்ஸ் குறையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அயன் குறையா இருக்குன்னா அதற்கான டேப்லெட்டை தர்றாரு. அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம், இதெல்லாம் சரீரத்துக்கு தேவையானது. ஆனால் ஆத்மத்துக்கு தேவையான இறைய தேவ சமூகத்தில் காத்திருந்து எடுக்கிற ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தேடுறார். அதுதான் நமக்கு இறை, அதுதான் நமக்கு ஆசை, அதுதான் நமக்கு ஏக்கம், அதுதான் நமக்கு உணவு. அவன் காலையில அவன் இறைய பட்சிச்சிருவான். ஏன்னா ராத்திரி இல்லை, மாலையில் இல்லை, அவன் காலையில காலையில காலையில. ஏனென்றால் அந்த காலையில் அவன் இறையை பட்சிச்சாதான் மாலையில் கொள்ளையிடுவதற்கு, அந்த பகலில் கொள்ளையிடுவதற்கு, அந்த கொள்ளையிட்டதை பங்கிடுவதற்கு தேவையான பலன் இந்த பென்யமீனுக்கு கிடைக்கும். அதனால தான் அவன் காலையில் இறை எடுத்துக்கொள்வான் என்று யாக்கோபு சூசகமாய் பென்யமீனை வாழ்த்துகிறார். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது எப்படி வரணும்னா, திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான் என்று நீதிமொழிகளை சொல்லப்படுகிறது. அப்படி திருப்தி அடைந்தவங்களை போல தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது, பசியா இருக்கிறவங்கள போல வரணும். நெடுநாள் பசியா இருக்கிறவங்கள போல. நெடுநாள் பசியா இருக்கிறவன் எப்படி ஆகாரத்துக்காக ஏங்குகிறானோ அதை போல தேவ சமூகத்துக்கு வரணும். வேதமும் அப்படிதான் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை கர்த்தர் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றார். நம்ம நிறைய நேரத்தில் ஏன் தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை உணராமலே வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, தேவ பிரசன்னம் நமக்கு நிறைய நேரத்தில் திருப்தியாக இருக்கிறது போல உட்கார்ந்துறதுனால தாகமாக தேவ சமூகத்துக்கு வர்றதில்லை, ஏக்கத்தோடு தேவ சமூகத்தில் நிற்கிறதில்லை, ஏங்குகிறதில்லை தேவ சமூகத்தை.
அதனாலதான் ஆராதனை கூட சிலர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர்றதில்லை. வெறும் வாயால துதிக்கிறோம், வாயால கர்த்தரை தொழுது கொள்கிறோம், வாயால ஜெபிக்கிறோம் இல்லையா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆத்மார்த்தமான ஒரு வார்த்தை, அந்த ஆத்மார்த்தமான ஒரு ஆராதனை நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்லாமலே போயிட்டு, இறையே காலையில அவன் பட்சிக்கிறான். எதுக்கு அடையாளம்? அது தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவ வார்த்தை, தேவனுடைய சமூகம், தேவனுடைய இன்பமான அந்த அவருடைய பேசுகிற அந்த பேச்சு. அதை காத்திருந்து 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 அதுவே நம்முடைய வாழ்க்கையில் இறையா மாறட்டும். இந்த இறை போதும், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அந்த இறை போதும். வாழ்நாளெல்லாம் நம்முடைய வருத்தங்களை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய பலவீனங்களை மறக்கிறதுக்கு. உலகத்தில் வாழ்கிறதுக்கு சரீரப்பிரகாரமாக நான் எவ்வளவோ ஆகாரங்களை வாஞ்சியோடு உட்கொள்கிறோம், வாஞ்சியோடு எடுத்துக்கிறோம். டாக்டர் சொன்னால் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம், நல்லது. ஆனால் வாழ்க்கையில், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் பாரங்களை, வருத்தங்களை, பலவீனங்களை மேற்கொள்ளணும்னா இந்த ஆத்துமத்தின் ஆகாரத்தை எடுத்து கொள்றதுக்கு நிறைய நேரத்தில் நம்ம தவறிறோம். தேவ பிரசன்னமும் தேவ சமூகத்தில் அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சியும் நிறைய நேரத்தில் நமக்கு உணவாக மாறுறதில்லை. அதான் ஒரு பாட்டு உண்டு, உன் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சிறகு இல்லாமல் யாராவது பறக்க முடியுமா? சிறகு ஒடிந்த பறவை வானத்தில் பறக்குமா? பறக்காது. ஆனால் பரிசுத்தவான்கள் ஏன் அப்படி எழுதி வச்சாங்கன்னா, அவருடைய பிரசன்னத்தில் சிறகு இருந்தால் தான் பறக்கணும்னு அவசியம் இல்லை. நன்மையாகிய சிறகு இல்லாமல் இருக்கலாம், ஆசீர்வாதமாகிய சிறகு இல்லாமல் இருக்கலாம், பலனாகிய சிறகு இல்லாமல் இருக்கலாம், ஆரோக்கியமாகிய சிறகு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய பிரசன்னத்தில் இந்த சிறகு இருந்து நமக்கு அனுகூலமாக பறக்கிறதுக்கு இருக்கணும்னு தான் அவசியம் இல்லை. சிறகே இல்லாட்டாலும் அவருடைய பிரசன்னத்தில் நம்மால், அவருடைய பிரசன்னத்தை ருசி பார்க்கிற நம்மளால் பறக்க முடியும். ஆத்மநேசர் நம்மளை பறக்க வைக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த வசனம், அந்த வார்த்தை, அந்த பிரசன்னம், அந்த சமூகம் அதெல்லாம் இன்பமா எண்ணி ஏங்குகிறதுனால, அப்பா சிறகு இருந்தா தான் நம்மளை பறக்க முடியும். இல்ல சிறகே இல்லாம, இல்லைன்றா இன்னும் ஒருபடி மேல சொன்னா, சிறகே உடைஞ்சிருந்தாலும் அப்படியே சமூகத்துல நீங்களும் நானும் அப்படியே பிரசன்னத்துல பறக்க முடியும். ஹல்லேலூயா. காலையில இட்லியை சாப்பிடலாம், மத்தியானம் ஏதோ 2-3 கூட்டு வச்சு அதில் நான்வெஜ் இருக்கலாம், அதில் வெஜ் இருக்கலாம், நைட்டு ஒரு நல்ல ருசியான ஒரு டின்னர் எடுத்துக்கலாம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு, சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்கு தேவையான ஆகாரம். ஆனால் நம்முடைய ஆத்மத்திற்கு தேவையான ஆகாரம் எதுனா, அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற அந்த இன்பமான ஒரு வாழ்க்கை. நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அங்கே மறக்கிறோம், நம்முடைய கவலைகள் எல்லாம் அங்கே மறக்கிறோம், நம்முடைய வேதனைகள் எல்லாம் அங்கே மறக்கிறோம். அதுதாங்க பிரசன்னம். பிரசன்னம்னா ஏதோ ஒன்று இல்லை, ஏதோ என்னமாடி பிரசன்னம்னா என்னமோ ஒன்று இல்லை. அவருடைய சமூகத்தில் நம்மளை அறியாமல் அந்த இனம் புரியாத அந்த மகிழ்ச்சி, அந்த இனம் புரியாத அந்த இன்பம். சில நேரம் அவருடைய பிரசன்னம் நம்மளை மகிழ்ச்சியாக்கும், சில நேரம் அவருடைய பிரசன்னம் நம்மளை அழ வைக்கும். காரணமே இருக்காது, கண்கள் இருந்து கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கும். அதோடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு அடையாளம். சிலர் நம்முடைய கவலைகள் நிறைய இருக்கும், தேவை நிறைய இருக்கும், பலவீனம் நிறைய இருக்கும். ஆனால் அவருடைய பிரசன்னம் நம்மளை மகிழ்ச்சியாக்கிக்கிட்டே இருக்கும். அதுவும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல அடையாளம். தேவனுடைய பிள்ளைகளை எப்படி வாழ்றோம் அவருடைய பிரசன்னத்தில். அவருடைய பிரசன்னமே நமக்கு ஆகாரமா, நமக்கு உணவா, நமக்கு இன்பமா, நம்மளுக்கு ஏக்கமா, நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கணும். இறை என்னது தெரியுமா? வசனம்தான், வார்த்தை தான், அப்பா தான். அப்படியே சமூகத்தில் வாழ்கிறது, அப்படி சமூகத்தில் இருந்து கேட்குற அந்த கிருபையுள்ள வார்த்தை தான் உணவாக இருக்கணும். அந்த உணவுக்கு தான் ஏங்கணும். அதான் ஃபாதர் பாடுறார், உம் சமூகம் கூடியிருந்து உம் சத்தியத்தை உணவாக்கினே, உம் வசனம் தியானம் செய்து உம் வார்த்தையால் வாழ்கிறே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே. உன் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கிட்டேன். சத்தியம்தான் எனக்கு உணவு. அது எங்கேருந்து எடுத்துக்கிறாரா அந்த உணவை? டைனிங் ஹாலில் உட்கார்ந்து தான் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. வாசப்படியிலையும் உட்காந்து சாப்பிடலாம், கிச்சன்லையும் சாப்பிடலாம், ஹோட்டல்லையும் சாப்பிடலாம், சாப்பாடு எங்கேருந்து சாப்பிடலாம், ட்ராவல்லையும் சாப்பிடலாம். ஆனால் இந்த வசனமாகி இந்த உணவை எடுத்துக்கிறதுக்கு அவர் உணர்ந்து பாடுறாரு, உங்கள் சமூகம் குடியிருந்து அதுதான்ப்பா என் குடியிருப்பு. ஓ, உணர்ந்து அதை பாடியிருக்கிறார். உங்கள் சமூகத்தில் குடியிருந்து சத்தியமே எனக்கு உணவாக மாறிட்டாண்டவர். எத்தனை பேர் இந்த ஆண்டு இந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ள வாழ்றதுக்கு நம்மளை ட்ரெயின் பண்ணுறோம். இது ஒரு நாளில் வராது.
இந்த இன்பத்தை எதிர்பார்க்கிறது, இந்த அவருடைய பிரசன்னத்தில் அகமகிழ்கிறது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம மகிழணும்னு ஆசைப்படுறதெல்லாம் ஒரே நாளில் வந்துடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆத்மாவை நம்மளே ட்ரெயின் பண்ணணும். ஆண்டவரே, உங்களுக்காக தான் இந்த ஆண்டு, உங்களுக்காக தான் ஆண்டவரே வாழ்வேன். இந்த ஒரு இருதயம் உள்ள லேப்டாப்னு துடிச்சிட்டே இருக்குது. ஒரு இருதயம் நம்மளுக்கு நம்ம பேசினாலும், நம்முடைய இருதயம் நம்ம அமர்ந்திருந்தாலும் உள்ள மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறோம். மூச்சை எடுத்து மூச்சை வெளியே விடுறோம், அதனால உயிரோடு இருக்கிறோம். இந்த மூச்சு கூட இயேசுவாவே மாறிடணும், இயேசுவாவே மாறிடணும். அதான் இன்னைக்கு பாடின உலகமெல்லாம் மறக்குதையா, உன் வசனம் எனக்கு உணவாகும், உணவா மாறிடணும். இந்த ஆண்டு எது உணவு தெரியுமா? சபை தான் உணவு, வார்த்தை தான் உணவு, ஜெபந்தான் உணவு, சத்தியம்தான் உணவு. இந்த ஆண்டு அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறணும். இது வரைக்கும் உலகத்தில் எதெல்லாமோ நமக்கு இன்பமா மகிழ்ச்சியா ஆசையா தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு ஜெபத்தை விட எனக்கு எதுவும் மேன்மை அல்ல. யாராவது புஷ்டியா இருந்தா உலகத்தில் உலக பிரகாரமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்றேன்னு. அது உலக பிரகாரமான பழமொழி. நம்ம வாழ்க்கையில கவலை, வருத்தம், பலவீனம், பாடு எல்லாம் தலைக்கு மேல இருக்கு. யாரும் இங்க சுகமா குடியிருக்கிற ஜனங்கள் இல்லை. எல்லாத்தையும் மறைச்சிட்டு, சிலர் எல்லாத்தையும் மறந்துட்டு, நம்ம ராஜாத்திகளை போல, ராஜகுமாரர்களை போல தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். சில கவலைகளை மறைக்கிறோம், சில கண்ணீர்களை மறக்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கை. உண்மையான ரியல் லைஃப் வந்து இதுதான் எல்லாத்துக்கும். ஆனால் உலக பிரகாரமான ஜனங்கள் நம்மளை பார்த்து கேட்கணும், நீ எந்த தெய்வத்தை கும்பிடுற? எங்களால் இவ்வளோ பிரச்சனையில், இவ்வளோ போராட்டத்தில், இவ்வளோ பலவீனத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியல. ஆனால் நீங்கள் மட்டும் இவ்வளோ மகிழ்ச்சியாக, இவ்வளோ ஆசீர்வாதமாக, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களே, நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்கன்னு கேட்குறதோடு கூட இன்னொரு கேள்வி கேட்கணும், எந்த சபைக்கு போகிறீங்க? என்னதாம்மா உங்க சபையில சொல்லி கொடுக்குறாங்கன்னு நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு சத்தியத்துல குடியிருந்து சத்தியத்துக்காக வாழ்கிற வாழ்க்கையை ஒவ்வொருவரும் ஆண்டவற்றை விரும்பி கேட்டு வாங்கிடணும். அதான் ஒரு பாட்டு, பழைய முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் எழுதின ஒரு பாட்டு உண்டு. மலர்ந்து கனிதரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிற, தனிமையா பாடின அழுதுருவேன். இதெல்லாம் எதுங்க வாழ்க்கையில வரோம்? பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறத பார்க்கறது வரமா? சுகமா வாழ்ந்திருக்கணும் இந்த உலகத்தில் நினைக்கிறோம், அது வரமா? இல்லை. மலர்ந்து, தேவனுக்காக மலர்ந்து பூத்து காய்த்து குலுங்கி அந்த கனிதர் வாழ்க்கையை பரிசுத்தவான்கள் உணர்ந்து எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவரே, அதை எங்களுக்கு வரமா கொடுத்துருங்க ஆண்டவரே. நம்ம கூட சில வரங்களை ஆண்டவற்றை கேட்டு வாங்கணும். எது சுகமாக்குற வரமா, தீர்க்க தரிசனமாகிய வரமா? அந்த வரத்தை சொல்லலை, அதையும் விரும்பினா தருவார். வரங்களை நாடுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். அந்த வரத்தை விட நான் மேன்மையான வரம் எது நான் நினைக்கிறேன்னா, அப்பாவுக்காக வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க. ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத வாழ்க்கை. தேவைக்கு மட்டும் தேவனை தேடி வருகிற கூட்டத்தில் நீங்களும் நான் இருப்பதற்காக இந்த வார்த்தையை நம்ம தியானிச்சிட்டு இல்லை. தேவையே இயேசுவா இருக்கிற கூட்டத்தில் நிற்கணும்னு தான் இந்த வார்த்தையை உங்களோடு பேசிட்டு இருக்கிறேன். இறை, உணவு, எதிர்பார்ப்பு, வசனமும் வார்த்தையும் இயேசுவா இந்த ஆண்டு மாறிடும். இந்த ஆண்டு ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு என்னதுன்னா, இயேசுதான். 6:30 வரைக்கும் பலவீனத்தில் படுத்திருந்திருக்கலாம். ஆனால் 6:30க்கு மேலே எழும்பி கிளம்பி சர்ச்சுக்கு வந்துடணும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க கேட்கணும், இவ்வளோ நேரம் படுத்திருந்தீல, இவ்வளோ நேரம் சுகம் இல்லைன்னு சொன்னில, இன்னைக்கு இல்லை இருக்க முடியாது. வார்த்தை இயேசு, வாழ்க்கை இயேசு, எதிர்பார்ப்பு இயேசு, எனக்கு உணவே இயேசு, அதனால நான் அப்படி வீட்டில் இன்னைக்கு இருக்க முடியாது. அப்படி சொல்லி வாழ தெரியணும், வாழ பழகணும், வாழ கற்றுக்கொடணும், வாழ ஆசைப்படணும். அவன் காலையில் இறைய பட்சிப்பான். எத்தனை பேர் அந்த 12 மணிக்கு அல்லது அந்த 1 மணிக்கு அந்த 2 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பெரிய நீண்ட ஜெபத்தை நான் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த அதிகாலையில் ஒரு 5 இல்லை ஒரு 10 நிமிஷமோ தேவ சமூகத்தில் நின்று ஒரு சின்ன பாட்டை பாடி அப்பாவுடைய முகத்தை அப்படி வாஞ்சையா எதிர்பார்த்து வாஞ்சையை நோக்கி பார்க்குற பாருங்க, அதில் இருக்கிற சந்தோஷம் 1000 பட்டு சேலைகள்னு வராது, 1000 பவுன் நகையிலும் வராது. 5 நிமிஷம் அந்த பூரிப்பு தான் அந்த வாழ்நாளெல்லாம் உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே?
உலகத்துல நிறைய பாரங்களை வருத்தங்களை சுமந்துட்டு போகும்போது தடுமாறுறீங்கிற வாழ்க்கையில, தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை யாருக்குன்னா பிரசன்னத்துல வாழ தெரிஞ்சவங்களுக்கு. உலகத்துக்குள்ள நிறைய பேருக்கு ஞானமா வாழ தெரியுது. 10 ரூபாயை 20 ரூபாய் ஆக்க தெரியுது, 20 ரூபாயை 40 ரூபாய் ஆக்க தெரியுது, கடன் இல்லாம வாழ தெரியுது, பிள்ளைகளுக்காக சேமித்து வைக்க தெரியுது. அது உலக ஜனங்களுக்கும் தெரியுது. கால் மேல கால் போட்டு இப்ப நல்லா ஓடி ஓடி சம்பாதிச்சுட்டா கால் மேல கால் போட்டு வாழ தெரியுது. ஒரு குட்டி பையன் இருக்கிறான், அவன் கால் மேல கால் போட்டு ஆட்டிட்டு இருக்கிறான். உடனே அவங்க தாத்தா அந்த வழியே வர்றாரு. அந்த பையன்கிட்ட சொல்றாரு, நல்லா படிக்கணும் அப்படிங்கிறாரு. அவன்கிட்ட பார்த்து, இப்பெல்லாம் குட்டி பிள்ளைங்களா இருக்கலாம், வாலி பிள்ளைகளா இருக்கலாம், அட்வைஸ் சொன்னாலே பிடிக்காது. அதனால அந்த பையன் கேட்குறான், அப்புறம் அப்படிங்கிறான். நல்லா படித்து முதல் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த தாத்தா. அப்புறம் கேட்குறான் அவன், அப்புறம் அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். அப்புறம் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல கார் வாங்கணும், அப்புறம் அப்புறம் அப்படிங்கிறான் அவன். அப்புறம் தான் கால் மேலே கால் போட்டு ஆட்டணும் அப்படிங்கிறார். நீ இப்போமே கால் மேலே கால் போட்டு ஆட்டுறிய, இது கால் மேலே கால் போட்டு ஆட்டுற வயசு இல்லை. உழைச்சி சம்பாதிச்சு வாழ்க்கையில் உயர்ந்த பிறகு நீ கால் மேலே கால் போட்டு ஆட்டலான்னு சொல்லி கொடுக்குறாரு இந்த தாத்தா பேரனுக்கு. அது மாதிரி உழைக்க வேண்டிய வயசுல, ஓடி ஓடி சம்பாதிக்க வேண்டிய வயசுல ஏன் ஓடி ஓடி எல்லாரும் சம்பாதிக்கிறாங்கன்னா, நான் அப்பதான் வாழ்க்கையில கால் மேல கால் போட்டு ஆட்டி ஒரு நாள் உட்கார்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம். கவர்மெண்ட் எம்ப்ளாயரா இருந்தா அவங்களுக்கு கவர்மெண்டே அவங்களுக்கு பென்ஷன்லாம் கொடுக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு பென்ஷன்லாம் வருது. ஏன்? அவங்க சந்தோஷமாக வாழணும், மீதம் இருக்கிற அந்த முதிர் வயதின் நாட்களை சந்தோஷமாக கழிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் இந்த தேவ பிரசனம் அதை விட மகிமையானது, அதை விட மேலானது. இந்த தேவ பிரசனத்தில் வாழ பழகி கொண்டவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சமாளித்து ஈஸியாக போயிடுவாங்க. பிரச்சனையை பார்க்கும்போது நடுங்குவாங்க, பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க பிரசன்னத்தை அனுபவித்து வாழ்கிறதுனால, வாழ கற்றுக்கொண்டதுனால அப்பா அவங்க மனசை பதறவும் விடமாட்டார், அவங்க மனசை செதற விடமாட்டார். அவங்க வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அவங்கள யார் கையிலையும் விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். ஏனென்றால் பிரசன்னத்தில் வாழ தெரியும் அவங்களுக்கு. உலகத்தில் வாழ தெரிஞ்ச நமக்கு நிறைய நேரத்தில் பிரசன்னத்தில் வாழ தெரியலை. அவன் காலையில் இறைய பட்சிப்பான். காலையில் அவன் இறை எடுக்கலைன்னா பகற்காலத்தில் வேலை செய்ய முடியாது. சாயங்காலத்தில் பென்யமின் கொள்ளையில் பங்கிட முடியாது. கொள்ளையிட்டா தானே அந்த கொள்ளையிட சேரும் கொடுக்குறான். கொள்ளையிட்டதில் அவன் பங்கிட்டு கொடுக்குறான். அதனால யாக்கோபு சொல்கிறான், அவன் காலையில் அவன் இறைய பட்சிப்பான் என்று. இந்த வசனமாகிய, இந்த வார்த்தையாகிய, தேவ சமூகமாகிய, இயேசுவாகிய இந்த இறைக்குள்ள சுகம் இருக்குது, பலன் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, மேன்மை இருக்குது, எல்லாம் இதுக்குள்ள வசனத்துக்குள்ள இருக்குது. வசனம் தான் இறைன்னு சொன்னேன், வார்த்தை தான் இறைன்னு சொன்னேன், சமூகம் தான் இயேசு தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த வசனத்துக்குள்ள எல்லா விதமான பிளெஸ்ஸிங்ஸும் இதுக்குள்ள தான் இருக்கு. இதுக்குள்ள இல்லாத ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. எதிர்காலம், நன்மை, கிருபை, சுகம், பலன், ஆரோக்கியம், காரு, வீடு, திருமணம், எல்லாம் எல்லாம் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. நம்ம தான் இந்த வசனத்தை இன்னும் கூட வாழ்க்கையில் வாஞ்சையா எடுத்து அதை தேவ சமூகத்தில் அறிக்கையிடவே இல்லை. அதனால சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தாமதிக்கிறது எதுக்குன்னா, அவருடைய பிரசன்னத்தினால வருகிற அந்த இன்பத்தை அனுபவிக்க தவறுறதுனால. சூழ்நிலைகள் அனுகூலமாக இருக்கிறதுனால தேவ சமூகத்தில் நிற்கிற கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளே நமக்கு அனுகூலமே இல்லாமல் இருந்தாலும், இருதயம் பாரத்தோடு இருந்தாலும், சரீரம் பலவீனத்தோடு இருந்தாலும், எல்லாவற்றின் மத்தியிலும் அந்த வசனத்துக்காக ஏங்கி 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 ஏங்கி, அதான் உன்னத பாட்டில் ஒரு வசனம் உண்டு, அதில் நிழலிலே அவள் வாஞ்சையா உட்கார்ந்துருக்கிறேன்னு சுலமிச்சு சொல்றான். என்ன நிழல் அது? நேசோடைய நிழல், நேசோடைய பாதம் தான் அந்த நிழல். அதான் ஆண்டவர் கூட மரியாதை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். யாரை சொல்றாரு? அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்த மரியாதை பார்த்து சொல்றாரு, அவ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவ தெரிஞ்சுக்கிட்டா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குதுன்னு தெரியல. ஆண்டவரே, இந்த ஆண்டு இதுக்காக நான் ஏங்கணும்ப்பா, உங்கள் வசனத்துக்காக ஏங்கி வாழ்கிற ஒரு கூட்டமாக நான் மாறணும். ஆண்டவரே, உங்கள் சமூகம் தான், உங்கள் சமூகம் தான், உங்கள் ஜெப நேரத்தை யாருக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது.
ஆலயத்தில் கூட்டம் நடக்கும்போது யாருக்காகவும் அந்த நேரத்தை விரயம் பண்ணிடக்கூடாது. திரும்ப வராது, போனால் திரும்ப வராது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் வீணாய் கழிக்கிற நேரங்கள் திரும்ப வாழ்க்கையில் கதறினால் கூட திரும்ப வராது, தெரியுமா? அதான் முற்பிதாக்களே சொல்லி வச்சிருக்கிறாங்க, காலம் பொன் போன்றது என்று. நான் சொல்கிறேன், பொன்னை விட அவர் சிறந்தது என்று. பொண்ணை கூட கடையில் எத்தனை பவுன் நகைனாலும் வாங்கிடலாம், எவ்வளோ விலையை கொடுத்தனாலும். ஆனால் வீணாய் செலவழித்த நேரங்களை திரும்ப வாங்கவே முடியாது. நமக்கு வாழ்க்கையில் அது எதிர்பார்ப்பாக மாறணும். ஆண்டவரே, ஒரு வாழ்க்கை உங்களுக்காக உங்கள் சமூகத்தில் தான் வாழ்வேன் ஆண்டவரே. நான் சொல்லிட்டேன், இந்த பிரசன்னத்துக்குள்ளே எல்லாமே இருக்குதுன்னு. இந்த பிரசன்னத்துக்குள்ளே எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. இந்த ஆண்டவற்றை நீங்கள் ஒன்றே கேட்காட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே அடங்கியிருந்து வாழ்கிற வாழ்க்கை எனக்கு போதும். சொல்லி பாருங்கள், இந்த ஆண்டை முடிக்கும் போது ஜெயமாக முடிப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் காலையில் அவன் இறையை பட்சிப்பான் என்று. யாக்கோபு பென்யமீனை ஆசீர்வதிக்கும் போது இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், அவன் கொள்ளையிட்டதை அவன் பங்கிடுவான் என்று. 1 சாமுவேல் 30:20 வாசிக்கிறோம். சிக்லாக்கில் வந்தபோது தாவீதுடைய எல்லாவற்றையும், தாவீதுடைய குடும்பத்தை எல்லாம் அமலேக்கியர்கள் கொண்டு போயிட்டாங்க. ஒன்று கூட தாவீதின் வசமா இல்லை. சிக்லாக்கில் வந்தபோது தாவீதுக்கு ஒரு பெரிய சிக்கல். வேதம் சொல்லுகிறது, அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாராம். இருந்தவங்கெல்லாம் தாவீதின் மேல் கல்லெறியணும்னு பேசிக்கிட்டாங்களாம். ஒருத்தர் கல்லெறிந்தவரே தாங்க முடியாது, இருந்தவங்க 400 பேர் நினைக்கிறேன். இந்த 400 பேரும் தாவீதின் மேல கல்லெறியணும்னு பேசினாங்களாம். தாவீது நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நெருக்கப்படும் போது என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி வாழ்கிறவன் தாவீது. அதனால ஆண்டவற்றை என்ன கேட்டிருந்திருக்கணும்? ஏசப்பா தேவனே, இந்த கொள்ளையிடும் போதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. சரி, எல்லாத்தையும் கொள்ளையிட்டா கூட தாங்கிடலாம் ஆண்டவரே. பிள்ளைகளை மனைவியை கூட கொள்ளையிட்டா இதெல்லாம் தாங்க முடியுமா ஆண்டவரே? கொள்ளையிடும் போதெல்லாம் பார்த்தீங்களா ஆண்டவரே? எங்க பக்கம் நீங்க ஆதரவா இல்லையா? நான் நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் ரட்சணிய கொம்பெல்லாம் நான் பாடி பாடி உங்களை துதிச்சேன் ஆண்டவரே. இப்ப எங்க போனீங்கப்பா? சத்துரு எங்களை கொள்ளையாடும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களோ? எங்களை கைவிட்டீங்களோ? இதுக்கு தான் எனக்கு மேல ராஜரீக அபிஷேகத்தை ஊத்துனீங்களோ? கல்லெறியணும்னு ராஜ கிரீடம் என் தலை மேல இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இவங்க கல்லெறியணும்னு அல்லவா பேசுறாங்கன்னு தாவீது ஒரு கொஸ்டினும் நம்மள மாதிரி கேட்கல. ஆண்டவற்றை போய் பாசிட்டிவா கேட்கிறாரு. நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? அந்த தண்டைனா அந்த சேனைகளை நான் பின்தொடரலாமா? நான் ஜெயிப்பேன் ஆண்டவரே, நான் திருப்பிக்கிடுவேன் ஆண்டவரே. அங்கே தாவீது என்னுடைய பார்வையில உயர்ந்து நின்றார் தேவ மனிதனாய். ஆண்டவற்றை போய் நெகட்டிவா கொஸ்டின் கேட்க வேண்டிய தாவீது பாசிட்டிவா ஆண்டவற்றை போய் சொல்றார், அப்பா நான் இந்த யுத்தத்தை செய்யலாமா? அவர்கிட்ட போய் என்ன கேட்கறது? கொள்ளையிடும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவற்றை போய் இதை போய் தருவீரான்னு கேட்டா என்ன போல ஒரு மதியினன் என்று தாவீது நினைக்கல. அந்த நெருக்கத்திலிருந்து விசாலமான வழியில நிறுத்துகிற அந்த நல்ல தேவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறார். எப்பா இதை தருவீரா ஆண்டவரே? நான் போட்டுமா ஆண்டவரே? மாம்சீகத்தின்படி தாவீது பலசாலி, பராக்கிரமசாலி, சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்டவர், பெலிஸ்தியனை ஆயுதம் இல்லாமல் ஜெயித்தவர் தாவீது. அந்த தாவீதுக்கு இந்த சேனை எம்மாத்திரம் செய்யணும்னா செஞ்சிருக்கலாம் இந்த யுத்தத்தை. ஆனா ஆண்டவற்றை கொஸ்டின் கேட்காம செய்ய மாட்டேன்னு ஆண்டவற்றை போய் கேட்கிறாரு. எப்பா நீங்க தருவீங்களா ஆண்டவரே? தந்தா நான் போய் ஜெயிச்சுட்டு வர்றேன், நீங்க ஓகேனா நான் போறேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன் ஆண்டவரே. எவ்வளவு நல்ல தாவீது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு ஆண்டவற்றை இப்படி சொல்லணும், அப்பா நீங்க சொன்னா செய்யறேன் ஆண்டவரே. இந்த ஆண்டு செய்யற எல்லா ஜெபத்தை முடிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? இந்த வாரத்துக்குள்ள செஞ்சிருங்க சொல்லக்கூடாது, இந்த மாசத்துக்குள்ள செஞ்சிருங்க சொல்லக்கூடாது, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இதுதான் நடக்கணும் சொல்லக்கூடாது. எப்படி ஜெபிக்கணும் சொல்லித்தாரேன். எல்லாத்தையும் ஜோம்னிட்டு உங்க சித்தப்படி ஆகட்டும் ஆண்டவரே, 100% உங்க சித்தமா இருந்து ஆகட்டும் ஆண்டவரே, இல்லைன்னா வேண்டாப்பா உங்க பரிபூர்ண சித்தம் மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படி சொல்லி ஜெபிக்கணும். அதனாலதான் சில ஜெபங்களுக்கு நம்ம வாழ்க்கையில பதில் இல்லாம போயிருது. தாவீது கேட்கிறார், அப்பா இந்த தண்டை பின் தொடரட்டுமா ஆண்டவரே? ஆண்டு சொல்றார், போ நான் உனக்கு தர்றேன். எவ்வளவு நல்ல தாவீது பாருங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் 400 பேர் பேசுற வார்த்தையை தாவீது கேட்டார்னா ஆண்டவரை பார்த்திருக்க முடியாது. இந்த வார்த்தையை மறந்துட்டு தான் கர்த்தரை நோக்கி, உங்களுக்கு எனக்கு அதுதான், மனுஷர் நம்மளை குறித்து பேசுறதெல்லாம் என்ன பேசுனாங்கன்னு காதுல இருதயத்திலையும் போட்டு வச்சோன்னா அப்பாவை பார்க்க முடியாது. இதெல்லாம் சிலரை மறந்துட்டு தான் தாவீது வேதம் சொல்லுது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டானா. தாவீது அப்படிதான் போட்டிருக்கு 1 சாமுவேல் 30. கர்த்தருடைய சமூகம் மட்டும்தான் நம்மளை திடப்படுத்தக்கூடிய சமூகம். மற்றதெல்லாம் நம்மளை வீக்காக்கும். மனுஷர் பேசுகிற வார்த்தை நம்மளை வீக்காக்கும். மனுஷர் பார்க்குற பார்வை சிலர் நம்மளை பலவீனம் அடைய செய்யும்.
சரீரத்தில் புஷ்டியாக தான் இருந்திருப்போம், ஆனால் அவங்க பேசுகிற ஒரு வார்த்தை நம்ம சாப்பாட்டை மறக்க பண்ணிடும். சரீரத்தில் இருக்கிற பலனை உருக்குலைய வச்சிரும். இதை பார்க்கக்கூடாது, அப்பாவை நோக்கி பார்க்கணும். அப்பா என்ன சொல்கிறீங்கப்பா, இந்த இக்கட்டான நேரத்தில் என்ன சொல்கிறீங்கப்பா? வேதம் சொல்லுகிறது, தாவீது கொள்ளையில் எல்லாத்தையும் திருப்பி கொண்டானா, திருப்பி கொள்ளாத ஒன்றுமே இல்லை, சிறியதிலும் பெரியதிலும் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். வேதம் சொல்கிறது அது தாவீதின் கொள்ளை. ஏன் தெரியுமா? உத்தரவு கொடுக்க வேண்டியவர் உத்தரவு கொடுத்தனால இவர் போய் கொள்ளையில் நேர்த்தியானதை திருப்பி கொண்டு வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்துரு கடந்த நாட்களில் எதையோ உங்கள் வாழ்க்கையில் கொள்ளையிட்டிருக்கலாம். சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை, வருமானத்தை, நன்மைகளை, உங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய சில சிறப்பான உச்சிதமான மேன்மைகளை எதெல்லாம் கொள்ளையிட்டானோ ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டு, ஆண்டவரே ஜெபத்தோடு திருப்பி கொள்ளணும் இந்த ஆண்டு. அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு அந்த கொள்ளைக்கு, பைபிள்ல கொள்ளைக்கு பேர் விட்டது இங்க இடத்தான் வேதம் சொல்றது தாவீதின் கொள்ளைன்னு சொன்னாங்களாம். யாக்கோபும் சொல்லுகிறாரு, அவன் காலையில இறைய பட்சித்து மாலையில கொள்ளையிட்டதை அவன் பங்கிடுவான். எவ்வளவு கொள்ளையிட்டா அவன் அதை பங்கிட்டு கொடுப்பான். கொஞ்சம் கொள்ளையிட்டு அவன் தனக்குன்னு தானே வச்சிருந்திருப்பான், நிறைய கொள்ளையிட்டதுனால அவன் இந்த கொள்ளையிட்டதில் கூட சேர பங்கிட்டு கொடுக்குறான். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இந்த பென்யமீன் கோத்திரத்துக்கு கர்த்தர் தர்றார். ஏன் தெரியுமா? காலையில் இறை எடுத்துக்கிட்டான். அதான் அந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எதில் ஆரம்பிக்குது? காலையில் 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 மட்டும் அவன் இறை எடுக்காமல் இருந்திருந்தானா இந்த கொள்ளையிடவும் முடியாது, கொள்ளையை பங்கிட்டு கொடுக்கவும் முடியாது. அந்த இறைக்குள் இந்த கொள்ளை அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், வார்த்தையை முடிக்க போகிறேன். இந்த ஆண்டு ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் நன்மைகளும் நம்முடைய எதிர்காலமும் நம்ம எதிர்பார்ப்போம் அந்த ஆசனமாகிய இறைக்குள்ள, அந்த இயேசுவாகிய இறைக்குள்ள அடங்கி இருக்கணும். இந்த ஆண்டு சொல்லணும், ஆண்டவருக்காகவே வாழ்ந்தேன், அதனால சில நன்மைகள் அப்பா எனக்கு எடுத்து கொடுத்தாரு. நான் ஒன்று கேட்டேன், அவர் 2 கொடுத்தாரு. இல்லைன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆண்டவர் இந்த நன்மையின் வழியா கர்த்தர் என்னை நடத்தினார்னு நிறைய பேர் சொல்லணும். வார்த்தை தான் வாழ்க்கை, அவருடைய சமூகம்தான் வாழ்க்கை நமக்கு. இந்த ஆண்டு காலையிலே அவருடைய சமூகத்தில் போய் காத்திருப்பேன். பகற்காலத்தில் நேரங்களை பிடிச்சால் ஆண்டவரே அவருடைய சமூகத்தில் வந்து நான் காத்திருப்பேன். எப்படி? பசிக்காக ஏங்குகிறவங்க மாதிரி. டைம் பார்த்து ஆராதிக்கிற கூட்டமாக இது இருக்கக்கூடாது. நேரம் போகிறதே தெரியாமல் ஆராதிக்கிற கூட்டமாக இருக்கணும். அப்படியே வசன உணவாக மாறணும். அதான் பரிசுத்தவான்கள் பாடின பாட்டில் ஒரு வரி உண்டு, உன் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உன் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். தண்ணீரையாவது தாகம் எடுக்கும்போது தான் குடிப்போம், ஆனால் அவருடைய பிரசன்னத்தில் அதுவாக தாகமாக மாறிடணும். ஓ கர்த்தர் ஆண்டவர் அப்படியே அந்த தாகத்தினால கர்த்தர் அப்படியே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் எல்லாருடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கர்த்தர் அப்படியே நிரப்பட்டுங்கிற ஒரு வைராக்கியத்தில் தான் அந்த வார்த்தையை பேசிகிட்டு இருக்கிறேன். இதே வசனத்தை வார வாரம் நம்ம தியானிக்க போகிறதில்ல. ஆனால் இந்த ஆண்டு முழுவதும் சாப்பாடு எதுவாக மாறணும், ஆவிக்குரிய சாப்பாடு எதுவாக மாறணும்னா அவருடைய சமூகம் தான், அவருடைய பிரசன்னம் தான். வேதத்தையே வாசிக்க தெரியாதவங்களுக்கு சொல்லித்தரேன். வேதத்தையே வாசிக்க தெரியலைங்கிறதுக்காக பைபிளை எடுக்காமல் இருந்துடாதீங்க. ஒரு 10 பக்கத்தை திருப்புங்களேன், ஒரு நாளைக்கு 10 பக்கத்தை சும்மா இப்படி திருப்பிட்டு வச்சிருங்க. அது நீங்கள் தேவன் பைபிள் வாசித்ததா கத்துறவங்க அதை உங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணட்டும், அங்கீகாரம் பண்ணட்டும். உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் வாசிக்க தெரியும்ல, அம்மாவுக்கு ஒரு வசனம் சொல்லித்தா, எனக்காவது கேட்டிருக்கிறீங்களா? பைபிள் வாசிக்க தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அம்மாவுக்கு ஒரு வசனம் சொல்லித்தா, நான் அதை மனப்பாடம் பண்ணிட்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொன்னோம்? எத்தனை பேர் கர்த்தர் இந்த வருஷத்தில் சபை கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கலாம், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 முறை ஆண்டவருக்கு சொல்லி ஞாபகப்படுத்தினீங்களா? இல்லை. இந்த ஆண்டு அப்படி இல்லை. வசனம்தான் பேச்சா, மூச்சா, வாழ்க்கையா, வார்த்தையாக மாறட்டும். எல்லாரும் முழங்கால் படிக்கலாம்.